ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான். சரி வாங்க என்ன கூட நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி வாங்க நான் வீட்டை பெருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வீடு கழுவுனதுனால அவ்வளோ இது இல்லை, குப்பை இல்லை. இந்த தொடப்பம் புது தொடப்பன்றதுனால இதில் இருக்கும்ல அந்த இது விழுந்துக்கினே இருக்குது. அது மட்டும்தான் குப்பைன்னு பார்த்தா இதில் பெருக்குறதுல அவ்வளோ குப்பையே வரல. மக்கள் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தெரு பெருக்கிறேன். வீட்டை பெருக்கி முடிச்சாச்சா, அடுத்து வந்து தெரு பெருக்க போகிறேன். இது வந்து இந்த கோலம் வந்து கலையாமல் இருக்கா, அதனால் கோலத்தை மட்டும் விட்டு அப்படியே சுற்றி பெருக்குவேன். ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கோலம் நல்லா இருந்ததுன்னா, கலையாமல் இருந்ததுன்னா சாயங்கால டைமில் அப்படியே விட்டுட்டு பெருக்குவேன். காலைல அதை தண்ணி தெளித்து நார்மலாக கோலம் போடுற மாதிரி போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மாடி மேலே இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து அப்படியே எங்கள் மோனியை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கின்னு இருக்கேன். கீழே வந்து இறங்க முடியாது ஸ்லாப்பில். இவனா நான் கை குத்து தூக்கிப்பேன். அதனால் இவரை பெருக்க வச்சுட்டு அப்படியே கை பிடிச்சி ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த இது மரம் இருக்குல்ல, இதெல்லாம் தழைலாம் விழுந்து சத்தையாக இருக்குது. சரி அசிங்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குரங்குலாம் வந்ததுன்னா டப்பா ஏதாச்சும் இங்கே வச்சுருந்தேன்னா தள்ளிட்டு போயிடுங்க. நான் டப்பாவை எடுக்கிறதுக்காக தான் அவனை இறக்குனேன். சரி குப்பையாக இருக்குது பெருக்கிறேன்னு சொன்னான்னா அப்படியே பெருக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க வச்சுன்னு இருக்கேன். வாரி கூட அப்படியே நான் இங்கே கொட்டிக்கிறேன். ஐயோ, பொறுமையாக போட்டு கொடு. போகுது சீக்கிரமாக மேலே ஏறு. அமுக்கு அப்படியே அதில். ஏன்னா அப்போ தான் கீழே விழாது நீ வாரி குத்தினா. விழ போகிற பார்த்து அண்ணாண்ட. ஏய் அது மேலே இறங்காத. இப்படியா வை காலை, இது மேலே வை காலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியை நான் சாமான் கழுவ உட்கார போகிறேன். எனக்கு எப்போவுமே தேங்காய் பஞ்சு இருக்கணும் சாமான் கழுவுனா. அப்புறம் சாம்பல் அது இருக்குது பாருங்க.
இந்த பாருங்க சட்டியிலேயே நான் சாம்பல் அள்ளி வச்சுருப்பேன் ரெடியாக. சாம்பல் இல்லைன்னா எனக்கு சாமான் கழுவுன மாதிரியே இருக்காது. அதேமாதிரி பக்கத்தில் கவரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பஞ்சு கீச்சி வச்சுருப்பேன். அது என்னன்னு தெரில, எனக்கு தேங்காய் பஞ்சும் சாம்பலும் இருந்தால் தான் சாமான் துலக்குன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி சாமான் தேய்ச்சா பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாமான் தேய்ச்சி முடிச்சிட்டேனா, இந்த வானம் நான் டெய்லி பார்ப்பேன். டெய்லி இந்த கலர் இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, அப்படியே 2 பறவை பறந்து வர மாதிரி அங்கே ஒரு நட்சத்திரம் தெரியுது. இந்த மாதிரி யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நேச்சுரலை ரசிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஈவினிங் ரொட்டீனை இதை பார்த்து அப்படியே முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye.